ஹாய் மக்களே, தீபிகா இளைஞர்களோடு அப்படின்ற ஒரு வீடியோ சீரீஸை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய முதல் வீடியோ வந்து பவுஞ்சூரில் இருக்கின்ற தொன்போஸ்கோ பள்ளியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ மாணவர்களோடு நாங்கள் சென்று பல்வேறு கேள்விகளை நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ அதில் ஒரே ஒரு கேள்வி ஒரு ஸ்கூலில் கேட்டு அவர்களுடைய பதில்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஸோ எத்தனை படிக்கிறீங்க? 11th. ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ ஏறக்குறைய எல்கேஜிலிருந்து 11th வரலும் பல வருஷமாக நீங்கள் ஸ்கூலில் சென்று போயிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படி தானே? ஓகே, ஸோ அப்போது எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் கேள்வி தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். எதுக்கு படிக்கணும்? படிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கணும்ல, காசு வேணும் அதுக்கு, அதனால. ஸோ படித்தாக்கா குடும்பத்தை பார்த்துக்க முடியும், காசு வரும். ஸோ அதுக்காக படிக்கிறீங்க. ஸோ நம்ம நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ காமராஜர் படிக்கவே இல்லை, ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். ஓகே, சச்சின் வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு படிக்கணும்? வளர்த்துக்கிறதுக்காக படிக்கணும். ஸோ அறிவை வளர்த்துக்கணும். ஓகே, எதுக்கு படிக்கணும்? நான் வாழ்க்கையில் முன்னேற. ஓகே, நீங்கள் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். படித்து பெரிய ஆள். ஓகே, படிச்சு பெரிய ஆள் ஆகணும், வாழ்க்கையில் முன்னேறணும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு பிஸ்னஸ் போகணும். படிக்கலாம் கூலி வேலைக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் பச்சாதான் வீட்டுக்கு சாப்பாடு, அம்மாலாம் கஷ்டப்படுவாங்க, வீட்டுக்கு சாப்பாடு பச்சாதான். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம பெரிய பசங்கள்ட்ட கேட்டோம், இப்போ கொஞ்சம் குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டையும் கேட்கலாம், எதுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய பதில்கள் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன் படிக்கணும்? பெரிய ஆளாக. பெரிய ஆள் ஆகணும். ஓகே, அப்புறம் ஓகே எதுக்கு படிக்கணும்? ஓகே, முன்னேறதுக்காக நம்ம படிக்கணும். அப்புறம் வாழ்க்கையில முன்னேறணும், நல்லா படிக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கேள்வி, ஸோ அறிவை வளர்த்து என்ன பண்ண போறீங்க? நல்ல வேலைக்கு போகலாம். ஓகே, நல்லா வேலைக்கு போகலாம். நீங்க என்ன சொல்றீங்க, எதுக்கு படிக்கணும்? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். என்ன யூஸ் ஆகும்? சரி, ஓகே, இப்போ வந்து நிறைய நம்ம அப்பா அம்மா வந்து படிக்காம இருக்கிறாங்க, ஆனா வந்து நம்மள படிக்க வைக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ படிக்கணும்னு அவசியமா? நம்ம இருந்தாலும் நம்ம இருக்கலாம், அது நம்மளோட திறமையை பொறுத்து இருக்கு. நம்ம படிக்கலனாலும் முன்னேறலாம். அது அப்போ ஸ்கூலுக்கு வர தேவையில்ல. ஸ்கூலுக்கு வரது நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கிறது தான். ஸோ அப்போ ஸ்கூலுக்கு வரலனாக்கா ஒழுக்கத்தை கற்றுக்க முடியாதா? கற்றுக்க முடியும். அப்போ நம்ம அப்பா அம்மாலாம் ஸ்கூலுக்கு வரலையே, அவங்க ஒழுக்கமாக தானே இருக்கிறாங்க. சில பேர் தானே, நிறைய பேர் ஒழுக்கமா இல்லையே. ஸோ அதனால் இப்போ ஸ்கூலுக்கு வந்தாக்கா கல்வியும் கற்றுக்கலாம், அதே நேரத்தில் ஒழுக்கத்தை கற்றுக்கலாம். ஓகே, எதுக்கு ஸ்கூலுக்கு வர நீ? படிக்கிறதுக்கு. எதுக்கு படிக்கணும்? நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு படிக்கணும்? பெரிய ஆளா வந்து நல்ல சம்பளம், பெரிய ஆளா வந்து நல்லா சம்பாதிக்கணும். ஓகே, படிச்சு பெரியவனாயி அம்மா அப்பாவை காப்பாற்றணும். படிச்சு பெரியவனாயி அப்பா அம்மாவை காப்பாற்றணும். வெரி குட். நம்ம அப்பா அம்மா தான் கஷ்டப்படுறாங்க, நம்மள கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்மள படிக்க வைக்கிறாங்க. ஓகே, அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, ஆனா நீ எதுக்கு படிக்கிற? நான் படிச்சு முன்னேறதுக்கு. படிச்சு பெரிய ஆளாகி போலீஸ் ஆகணும். நீ போலீஸ் ஆக போறியா? ஓகே, ஸோ நீங்களா என்னவா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். படிச்சு என்ன ஆக போறீங்க? டாக்டர். நீங்க கலெக்டர். நான் பெருசாகி இலவச மருத்துவம். இலவச மருத்துவம் பண்ண போறியா? சூப்பரா. நீ என்ன பண்ண போற படிச்சு முடிச்சு? படிச்சு முடிச்சுட்டு நர்ஸ் ஆக போறேன். நர்ஸ் ஆக போற. ஓகே, நீங்க? டீச்சர் ஆக போறேன். டீச்சர். ஓகே, போலீஸ். போலீஸ். ஓகே, நீங்க டீச்சர் ஆக போறேன்னு சொல்லிக்கிறீங்க. இந்த ஸ்கூல்ல எந்த டீச்சர் பிடிக்கும் உங்களுக்கு? எல்லா டீச்சரும் பிடிக்கும். எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சரும் பிடிக்கும் சொல்லிட்டு. வெரி குட். ஸோ படிச்சு முடிச்சு நிறைய பேர் நிறைய என்ன ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டீஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்கு படிக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு செயல் செய்தாலும் அதனுடைய நோக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம நிறைய பேர்ட்டு நாம கேட்டோம். ஸோ அதனால நீங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சு நீங்க என்ன ஆக போறீங்களோ அதை நீங்க ஆகணும். ஓகேவா? இப்போதைக்கு படிச்சாதான் வேலை கிடைக்குது. ஓகே, ஸோ படிச்சாதான் வேலை கிடைக்குது, படிக்கலன்னா வேலை கிடைக்காது. ஓகே, ஸோ இவங்களுடைய பதில் என்ன அப்படின்னாக்கா, படிச்சாதான் நம்ம வந்து காசு சம்பாதிக்க முடியும், காசு சம்பாதிச்சா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஸோ அதன் பிறகு நம்ம அறிவை வளர்த்துக்கலாம் அப்படின்னு பல்வேறு பதில்களை சொல்லிக்கிறாங்க. ஓகே, மற்றவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ நீங்க படிச்சு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். ஸோ அப்போ படிக்கல அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்காது, நல்ல வேலை கிடைக்கலன்னா நல்ல சம்பளம் கிடைக்காது, நல்ல சம்பளம் கிடைக்கலன்னா அப்பா அம்மா பார்த்துக்க முடியாது. கரெக்டா? ஸோ அப்போ அவர் சொன்னது மாதிரி கல்வியும் கற்றுக்கிறோம், அதே நேரத்தில் ஒழுக்கத்தையும் நாம கற்றுக்கிறோம். ஓகே, ஸோ வெரி குட். எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லாருமே தம்ஸ் அப் பண்ணுங்க.
தேங்க்யூ.